எம்எல்ஏ பதவி வந்து இங்கே வெற்றி பெற்றதுக்கு பிறகு சென்னை மாநகரத்தில் முதல் கட்ட பஞ்சாயத்தினுடைய கூட்டு கொலாவணி பண்ணுற வேலை முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபாகர் ராஜா. சொந்த மனைவிக்கே வந்து அவர் பல்வேறு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தினவர். இதெல்லாம் யாருக்காக சேர்க்குறாரு பணம்? அடுத்தவன்கிட்ட ஆட்டையை போடுறதுலாம் நிற்கிறார் இல்லையா பிரபாகர் ராஜா. யாருக்காக அந்த பணத்தை சேர்க்குறாரு? பிரபாகர் ராஜா மீது நீ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாரு? கீழே இருக்கிற காவல்துறையில் இருக்காங்கல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம், இதுக்கு இந்த பொழப்பை பார்க்குறத விட வேறு ஏதாவது ஒரு பொழப்பு சுற்றி கேவலங்க. அரசியல் இவ்வளோ தரம் கட்டு போயிடுச்சு தமிழ்நாட்டில். ஒரு தலைவனுடைய உயிரை பறி கொடுத்துட்டு அந்த தலைவனுக்கு அன்றைக்கி பதவி வாங்கும் போது சொல்கிறீங்க இது வந்து சிபிஐ விசாரணை வேணும். அதே இடத்துல கமிஷனர் பார்த்து என்ன நீங்கள் பண்ணுற ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்களே பல இடங்களில், அதையெல்லாம் அமைச்சர் ஏதாவது இது நம்ம காவல்துறை ஆணையர் வந்து ஏதாவது ரூட்டு போட்டு வச்சுருக்காரா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு வராகி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? பிரமாதமாக இருக்குது. இறைவனுடைய இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தில் அருமையாக இருக்குது. வடபழனியில் குத்தகைக்கு எடுத்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஷெட் போட்டிருந்த ஒரு இடத்துல ஜேசிபி கொண்டு இடித்ததாக திமுக எம்எல்ஏ, அதாவது விரும்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் புகார்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து புகாரை வந்து காவல் நிலையத்தில் வந்து எடுத்துக்கப்படலை அப்படிங்கிற ரீதியில் அந்த புகார் மனு கொடுத்தவர் வந்து வெளியே வந்து மீடியாக்களுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இதோடைய முழு விவரம் என்ன, அங்கே என்ன நடந்தது? இது முழு விவரன்றது அவரே வீடியோவில் சொல்லிட்டாரு. நடவடிக்கை ஏன் எடுக்கிறாங்க எடுக்கலைன்றது தான் பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இப்போ நடக்கல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாகவே இந்த இஷ்யூ போயிட்டே இருக்குது. ஏன்னா பிரபாகர் ராஜா பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எம்எல்ஏ பதவி வந்து இங்கே வெற்றி பெற்றதுக்கு பிறகு சென்னை மாநகரத்தில் முதல் கட்ட பஞ்சாயத்தினுடைய கூட்டு கொலாவணி பண்ணுற வேலை முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபாகர் ராஜா. பிரபாகர் ராஜா இது மட்டும் இல்லை, அவருடைய பல விஷயங்களை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் நடந்த இதே மாதிரி ஆள் கடத்தல் ஒரு கேமராமேன் ஆள் கடத்தினாங்க. பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா கேகே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து நம்ம என்னுடைய எக்ஸ்தலத்தில் தொடர்ந்து அவரை பற்றி போட்டுகிட்டே இருக்கோம். தமிழக முதலமைச்சர் வந்து இதில் ஏன் இரும்பு கரம் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் தானே சொன்னார், எங்கள் இதில் வந்து யார் இரும்பு கரம் கொண்டு இரும்பு கரத்துக்கு எதோ சர்வீஸ் கொடுத்துட்டாரான்னு தெரியல. ஏதாவது இந்த ஆயில் பாலிஷ் ஏதாவது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அநியாயங்க. மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்குங்க? இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நான் பேச முடியாமல் இருக்கேன். நான் அடுத்து ஏன்னா நான் பல விஷயங்களில் அவங்க பர்சனல் மேட்டருக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பேன். சொந்த மனைவிக்கே வந்து அவர் பல்வேறு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தினவர். இதெல்லாம் யாருக்காக சேர்க்குறாரு பணம்? அடுத்தவன்கிட்ட ஆட்டையை போடுறதெல்லாம் நிற்கிறார் இல்லையா பிரபாகர் ராஜா. யாருக்காக அந்த பணத்தை சேர்க்குறாரு? அவங்க அப்பா வியாபாரி சங்கத்துடைய தலைவர். அவரே யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நான் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம இந்த இதில் நம்ம கமெண்ட்ஸில் உதறப்போகுது எல்லாமே. அவங்க அப்பா யார், அவங்க அப்பா எதை வச்சு இவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு அப்படின்றது தெரியும். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்ட பஞ்சாயத்து திமுகன்றது ஆட்சிக்கு வந்தால் இருக்குன்றதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன்டா அவங்கள ஆட்சியில் உட்கார வைக்கல, கலைஞர் அவர்களாலேயும் முடியலைங்க. சாணக்கியத்தனமான பல விஷயங்கள் அரசியல் இதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அனுபவம் உள்ள நபராலேயே மதுரையில் கட்ட பஞ்சாயத்து, அது தெரியும், முக அழகிரி சம்மந்தப்பட்ட விஷயம். தூத்துக்குடியில் கட்ட பஞ்சாயத்து, சென்னையில் மோசமான ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்துச்சு. தமிழ்நாடு முழுக்கவே பஞ்சாயத்து தான். அவங்க திராவிட இயக்கம் மாடல்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. பிரபாகர் ராஜா மீது நீ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாரு? அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் சரியில்லைன்னு. யாருக்கு சொல்கிறாரு? கேகே நகர் காவல் நிலையத்தினுடைய விருகம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. விருகம்பாக்கம் தானே அந்த கடிதம். இவர் வீடு வந்து கேகே நகர், தொகுதி வந்து கோயம்பேடு மார்க்கெட் வரையும் இருக்குது. ஒரு தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி கோயம்பேடு மார்க்கெட், 5 பெரிய ஏரியா உள்ளடக்கிய மிகப்பெரிய இடம். ஒருத்தன் வீடு கட்டினாலும் அங்கே எடுத்துன்னு போய் முதல்ல கல்லை கொட்டுறான்னு வச்சுங்களேன், வீடு கட்டுறதுக்கு அடித்தளம் போடுறான்னு வச்சுக்கங்களேன், பேஸ்மெண்ட்டு. முதல்ல அவர் வண்டி அவருடைய ஆள் வண்டி நிற்கும். அண்ணன் பார்த்தாச்சா, நீயே சின்ன பையன், உன மக்கள் தேர்ந்தெடுக்குமோ அங்கே ஓட்டு கேட்கும்போது பிச்சை எடுத்துருக்க, அண்ணன் அக்கா அம்மா தம்பி ஐயா வணக்கம் ஐயா ஐயான்னு சொல்லி காலில் விழுந்து ஓட்டு கேட்டவன் நீ. இவன் எவனாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு எங்கேயாவது லோன் வாங்கி எங்கேயாவது பிச்சை எடுத்தாது படம் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி கொண்டு வந்து வீடு கட்ட வருவான். ஆனால் திமுககாரன் நேரம் அங்கேருந்து
இந்த இவருக்கு இப்போ பிரபாகர் ராஜாவுடைய ஆட்கள் வந்து அங்கே நின்று அங்கே வந்து கட்டிங் வாங்கினா மட்டும்தான் இவங்களால பண்ண முடியும். இது 1 2 ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் வெளியில் வருதுங்க. ஒரு ஒரு மனுஷனுடைய வலி தாங்க முடியாமல் தான் அந்த வடபழனி சம்மந்தப்பட்ட இடங்களில் வெளியே வருது. கீழே இருக்கிற காவல்துறையில் இருக்காங்கல்ல, இந்த இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம், இதுக்கு இந்த பொழப்பை பார்க்குறத விட வேறு ஏதாவது ஒரு பொழப்பு சுற்றிருக்கும். அவனுக்கு வேறு ஒரு பொழப்பு இருக்குது பிரபாகர் ராஜாவுக்கு. அந்த பொழப்பில் இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் காவல்துறை ட்ரெஸ்ஸை போட்டு வேலை பார்க்குற வேலையாது. அவங்களுக்குன்னு எவ்வளோ படித்து முன்னேறி படித்து இந்த மாதிரி அதிகாரிகளை ஏங்க நேர்மை என்னங்க நேர்மை? அந்த இதில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, புகாரில் என்ன சொல்கிறாரு? நான் காவல் நிலையத்தில் இத்தனை வாட்டி போயிட்டேங்க, புகார் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலைங்கன்னு சொல்கிறாரா இல்லையா? அதான் நேர்மையா காவல்துறை அதிகாரிகளுக்கு? விருகம்பாக்கம் ஸ்டேஷனும் அப்படி தான் இருக்குது, வடபழனி ஸ்டேஷனும் அப்படி தான் இருக்குது, கேகனர் ஸ்டேஷனும் அப்படி தான் இருக்குது. எம்எல்ஏக்கு வந்து கூஜா தூக்குறதுக்கு நீ எது காக்கி சட்டை போட்டு வர? அதுதான் வேறு பொழப்பு பார்க்கலாமே. அதான் ஏற்கனவே நிறைய பொழப்பு நடக்குது அங்கே. அதாவது அந்த சட்டப்புறத்துக்கு புறம்பான செயல்பாடு எல்லாமே இங்கே நடக்குது. ஏற்கனவே நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இது திமுக அரசுக்கு ஒரு அவப்பெயருங்க, மிகப்பெரிய அவப்பெயர். சென்னை ஹெட் ஆஃப் த இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய ஹெட்டு இது. சென்னை கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணால் சென்னை வரையும் இந்த மாதிரி பிரபாகர் ராஜா மாதிரி ஆட்கள் ஊருக்கு ஒருத்தங்க இருக்க தான் செய்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த இரும்புகாரன் சர்வீஸ் போயிருக்கு. இரும்புகாரன் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சுன்னா தான் அதுதான் தம்பி வாங்க தலைமை ஏற்றுக்குங்க. தம்பி உதயநிதியை நான் அது ஏன் சொல்கிறேன், டெப்டி சிஎம்மாக இருந்து இன்றைக்கி தான் ஓரளவுக்கு. ஏன்னா சென்னை மாநகரத்துறை காவல் ஆணையரும் மிக மோசமான ஆள். கீழே இருக்கவன் வந்து எப்படிங்க, தலைவன் நல்லா இருந்தாலும் கீழே இருக்கவன் தொண்டன் சரியாக இருப்பான். தலைமையே வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையரே தவறானவராக இருக்கும்போது கட்ட பஞ்சாயத்து ஈஸியாக பண்ணுவானுங்க, பண்ண மாட்டாங்களா கீழே இன்ஸ்பெக்டர்ஸு? இது யதார்த்தம். இதெல்லாம் ஒன்றும் ஆட்சி திமுக ஓட்டுக்கு போட்டால் இதெல்லாம் வந்து தெரியும், இதெல்லாம் வரும், இந்த பிரச்சனையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம். எம்எல்ஏ பிரபாகர் ராஜா வந்து அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, உண்மைக்கு புறம்பாக என் மீது வந்து அவதூறு பரப்பணும் கொடுக்கப்பட்ட புகார் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அந்த வந்தவன் கட்சிக்காரன் இல்லைன்றாரா? அந்த 34 பேர் 35 பேர் போனாங்கல்ல, ஒரு 5 பொண்ணுங்க 30 பேர் போனானுங்கல்ல, வழக்கறிஞர் போர்வையில் போன ரவுடி பயலுங்க, அவனுங்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரா? 2 பேர் எஃப்ஐஆர் போட்டிருக்கா? அந்த 2 பேரில் வந்து ஒருத்தர் வந்து இளைஞரணியினுடைய துணை செயலாளர்னு போட்டிருக்கா வட்டத்தில்? இல்லை நான் ஃபோட்டோ தரவா? அந்த தம்பிங்கெல்லாம் வழக்கறிஞர் படிச்சுட்டு இவங்ககிட்ட அடியாளாக வேலை செய்கிறாங்க. அவனெல்லாம் ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்வான் தெரியுமா? தம்பி போங்க, 4 வழக்கு தரேன், இந்த வழக்கு எடுத்து நடத்துங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லுவானா? ஒரு வழக்கறிஞரை உருவாக்க பார்ப்பானா? ஒரு வழக்கறிஞர்களை ரவுடி பையனாக உருவாக்க பார்ப்பானா ஒரு நல்ல தலைவன்? தம்பி என் தம்பிங்க மாதிரி தான் அவங்க. அந்த போன தம்பிங்க எல்லாமே என்னுடைய தம்பிங்க மாதிரி தான் நினைக்கிறேன். வழக்கறிஞர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை தம்பி. அது மோசமான சூழ்நிலையை அடியாளாக மாற்றுறான் பார்த்தீங்களா? அந்த வேலைக்கு இப்போது என்ன அடுத்த கட்டம் நடக்கும்? பார் கவுன்சிலேருந்து தம்பிங்களை வெளியே எடுக்க போகிறாங்க. எஃப்ஐஆர் வந்துருச்சு, பார் கவுன்சிலில் நடவடிக்கை எடுத்தாகணும். அதுக்கான புகாரும் போயிட்டுருக்கு. இது தேவையா? ஊருக்கே தெரியுங்க அவன் யாருன்றது. நீ தான் ஆள் அனுப்புனன்றது தான் கேங்க. எம்எல்ஏ வந்து நீங்கள் அந்த கூட போன 2 பேர், அதுதான் நேற்று எக்ஸ்தலத்தில் நான் போட்டேன். இதில் அம்பை மட்டும் வந்து எஃப்ஐஆர் போடுறீங்க காவல்துறையில். அம்பை ஏந்தவன் யார்? பிரபாகர் ராஜான்னு ஒரு எம்எல்ஏ தானே, விருகம்பாக்கம் எம்எல்ஏ தானே. அவனை அப்படியே யோகியமானவரா? இப்போது மோசமான ஒரு பிறவிங்க, அவ்வளோ கேவலமான பிறவி. நீங்கள் எங்கேயா சும்மா கேட்க நேரில் எந்த வீட்டில் போய் கேட்டு பாருங்களேன், ஒருத்தன் மதிக்க மாட்டான். அவளை ஒரே ஒருத்தவனை மதிக்க மாட்டான். வறுமையை, கட்சிக்காரனுடைய வறுமையை பயன்படுத்தி அவனுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து அவனை அடியாளாக செயல்பட வைக்கிறேன்னா அதெல்லாம் உனக்கு அசிங்கமாக தெரியல? ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா எப்படி இருக்கணும்னு முதல்ல கற்றுக்கணும். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நல்லவர்கள் வந்து இது மாதிரி தான். அடுத்தவங்க வந்து நல்ல ஒரு ஆட்கள் வந்து இன்னும் எவ்வளோ சீனியாரிட்டி நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, அமைச்சராக இருந்தவங்க இருக்காங்க. அவங்களாம் இருக்காங்கல்ல, இதே கட்சியில் இருக்காங்கல்ல. ஒட்டுமொத்த நான் திமுக இருக்கணும்னு நான் தப்புன்னு சொல்ல. இந்த மாதிரி அயோக்கிய பையன் பொறுக்கித்தனமான வேலை பண்ணாமல் மக்கள் பணியை செஞ்சேன்னா அந்த முதலமைச்சருக்கு நல்ல பேர் இல்லையா? நீ பொம்பளை விஷயத்துலேயும் மோசம், மக்களுக்கான பணிகள்லையும் மோசம். டப்பு அடிக்கணும், எப்படியா துட்டு அடிச்சுட்டே இருக்கணும். இப்போ கோயம்பேடு கக்கூஸ் இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? 64 65 கக்கூஸ் இருக்குங்க, தெரியுமா உங்களுக்கு? கோயம்பேட்டில் ஒரு நாளுடைய கக்கூஸுடைய டெண்டர் எவ்வளோ தெரியுமா வருது? இவங்க கோட் பண்ணதுக்கு 5000 ரூபா வந்து 10,000 ரூபா வரையும் ஒரே ஒரு டாய்லெட்டுக்கு வருது. 63 கக்கூஸுக்கு என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ வருது கணக்கு போடுங்க சார். 5க்கு 5000 ரூபான்னு வச்சாவே 5 கக்கூஸுக்கு என்னாச்சு சார்? ஆச்சு 25,000 ஆச்சா? 63க்கு என்ன ஆச்சு? ஆவரேஜாக 5 ரூபா வைங்க. யார் ஒரு டெண்டர் யார்கிட்ட இருக்குது? அது பேர் பிரபாகர் ராஜா பேரில் இருக்குது சார். அவங்க பினாமி பேரில் வச்சுருக்கா சார். சாதாரண கக்கூஸோட விட மாட்டானுங்க சார். இவங்க
அவ்வளோ மோசமான ஒரு கோயில். ஒவ்வொரு அந்த இடத்த இல்லீகல் டாக்குமெண்ட் நிறைய பண்ணி கேட்குறாரு பகுதியில். அந்த விரும்பாகத்தில் இவெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் முடியாது இனிமேல்லாம். திமுகவுக்கு வந்து அழிவு காலத்தை உருவாக்கி கொடுக்குறது இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜ் மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா திமுகவுக்கு அழிவு தான் ஏற்படும். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி கட்சியில் நீங்கள் வந்து குடும்பத்தை பாருங்கள், குழந்தைய பார்த்துக்கங்க, கட்சி பணியில் ஈடுபட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேதனையை வந்து பகிர்ந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மாநில தலைவரான ஆனந்தன் வந்து இது நாள் வரைக்கும் எதுவுமே பேட்டி கொடுக்காம அமைதியாக சைலண்டாக வந்திருக்கிறாரு. இந்த கட்சிக்குள் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பேசும் பொருளாக போன வருஷம் இருந்தது ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலை. ஆனால் ஆரம்பங்களிலே சொல்லியிருக்கேன், இந்த படுகொலை செய்தவர்களுக்கு வந்து பின்னணியில் முக்கியமான அரசியல் பின்னணி உள்ள நபர்கள் இருக்காங்க. செல்வ பெருந்தகை, நான் யார் பேரே சொல்கிறேங்க, பெருந்தகை இருக்காங்க, திமுக கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த கைது செய்யப்பட்ட 27 பேர்களில் பிஜேபி, அதிமுக எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் உள்ள இருக்கிறாங்க. இதில் உண்மைத்தன்மை வெளியே வராது. அவர் படுகொலையில் சிபிஐ விசாரணை வேணும். நான் மட்டும் சொல்லலை, அந்த இறுதி சடங்குக்கு வந்த அந்த இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவி அம்மையார் மாயாவதி அவர்களே வந்து அந்த இறுதி சடங்குலேயே சொன்னாங்க, இது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. அதே கோரிக்கையை அம்மையாருடைய அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கார் இல்லையா, பகுஜன் சமாஜுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்களும் அந்த கோரிக்கையை வச்சார். அந்த அம்மையார்கிட்டையும் நம்ம அந்த நேரத்துலேயே நம்ம தெளிவாக அந்த மாதிரி பேசலாம் கூட, நம்ம பல விஷயங்களை சொன்னோம், சிபிஐ விசாரணை வேணும் வேணும் வேணும்னு கேட்டோம். அதே வாய் ஆனந்தனுடைய வாய் என்ன மாறிச்சுன்னா, சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை பார்த்துட்டு வந்தது பிறகு அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அவரை வந்து இந்த விசாரணை வந்து பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அட்டகாசம், ஆஹா ஓஹோ அட பைத்தியார பசங்களே, முதல் முக்கியமான குற்றவாளியை அதை போட்டு தள்ளிட்டாங்க காவல்துறையில். நல்லா யோசிங்க, திருவங்கடன்றது மெயின் அக்யூஸ்டு, அது எப்படி பிரமாதமாக இருக்கும் உனக்கு? கேவலங்க. அரசியல் இவ்வளோ தரங்கட்டு போயிடுச்சே தமிழ்நாட்டில். ஒரு தலைவனுடைய உயிரை பறி கொடுத்துட்டு அந்த தலைவனுக்கு அன்றைக்கி பதவி வாங்கும் போது சொல்கிறீங்க இது வந்து சிபிஐ விசாரணை வேணும். அதே இடத்துல கமிஷனர் பார்த்து, என்ன நீங்கள் பண்ணுற ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்களே பல இடங்களில், அதையெல்லாம் அமைச்சர் ஏதாவது நம்ம காவல்துறை ஆணையர் வந்து ஏதாவது ரூட்டு போட்டு வச்சுருக்காரா, ஏதாவது பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரா? நான் தான் சொல்கிறேன்னே, இந்த அம்மையார் மட்டும் இவரை மட்டும் இல்லை, ஆனந்தன் மட்டும் இல்லை, இந்த அம்மையாரும் சிபிஐ விசாரணைக்கு போக மாட்டாங்க. 2 பேருமே சிபிஐ விசாரணை போகாதுங்க. அமைச்சர் நேருடைய தம்பி ராமஜெயனுடைய கொலை வழக்கு இப்போ எப்படி மோசமாக புதைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை இந்த 2 பேருமே, 2 பேர் மட்டும் இல்லை, அரசும் சேர்த்து சென்னை காவல்துறையும் சேர்த்து சொல்கிறேன், 4 பேரும் சேர்ந்து மொத்தமாக மண்ணில் பொச்சதோடு சரி, அது இனிமேல் சிபிஐக்கும் வராது, வெங்காயத்துக்கும் வராது, வெள்ளைப்பூண்டுக்கும் வராது, எல்லாத்தையும் இழுத்து மூட்டானுங்க. அதாவது பின்னாடி பல சதிகள் இருக்குது, அதுக்கு பின்னாடி பல கோடிகள் வந்து கைது செய்யப்பட்டாங்கல்ல. 20க்கும் மேற்பட்டோர் வழக்கு கைது பண்ணி நாகேந்திரன் முதற்கொண்டு தாங்க. நான் தான் ஏற்கனவே நான் குற்றப்பத்திரிகை இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்காக தான் என்னை கைது பண்ணுறாங்க. சென்னை மாநகர காவல் ஆணையர் பல கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு. பல விஷயங்களை நான் வந்து வெளிப்புறமாக சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ராத்தில் பதிவிட்டிருக்கேன். இது பொய் வழக்கு. இப்போ என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்தாங்க, அது முடியாதுன்னு சொன்ன உடனே பொய் வழக்கு போட்டாங்க. அந்த பொய் வழக்குக்கு அந்த அதிகாரிகளை இப்போ சிபிசிஐடிக்கு நான் டைரக்ஷன் வாங்கி இன்றைக்கி விசாரணை போயிட்டுருக்கு, முறையாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இதுக்கு அதே நேரத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை பற்றி யாரும் பேசாத காலத்தில் சிபிஐ வேணும்னு கேட்டது நான் தான். ஏன்னா இதில் அயோக்கியர்கள்லாம் உள்ளே புந்துட்டானுங்க, உண்மையான குற்றவாளிகளும் மறைக்கப்பட்டுடுச்சு. இந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்ட ஒரு நபரை, அதுவும் குறிப்பாக யார் என்கவுண்டர் ஃபேக் என்கவுண்டர் போட்டாங்களே, யார் சார்? திருவங்கடம். அவர் தானே, நாம சொல்லல சார், முதல் முக்கியமான குற்றவாளி அவர் தான் சொன்னீங்க. அவரையே நீங்கள் வந்து நான் நட்டுன்னு பொட்டுன்னு போட்டீங்க. ஓகேவா, முடிஞ்சு போச்சு அவர் கதை. இல்லை, தற்காப்புக்காக தான் சுட வேண்டிய தேவை இருந்தது. அவர் வந்து நீங்க இப்போ வரையும் இப்போ இன்னைக்கு இல்லைங்க அதனாலதான் நாங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சோம். சொல்றேன், அதெல்லாம் ரீஃபில தூக்கணும் அப்படிங்கிற. இன்னைக்கு இல்லைங்க, நான் ஆண்டாண்டு காலமாக ஃபேக் என்கவுண்டருக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வரேன். அதனால தான் நீதிமன்றம் என்னை விசில் ப்ளோயர்னு சொன்னது. ஆண்டாண்டு காலமாக ஒரு இடத்துல கூட எங்க என்கவுண்டர், நான் பார்த்த என்கவுண்டருங்க, கண்மூடா பார்த்த என்கவுண்டர் இருக்குல்லங்க, எது கரெக்டான என்கவுண்டர் தெரியுங்களா? நான் பார்த்ததில் ஒரிஜினலாக லைலா காலேஜுக்கு முன்னாடி நார்த் மெட்ராஸ் சார்ந்த ஒரு 4
3 பேரை வந்து சுட்டுக் கொண்டாங்க. காந்திராஜன் ஒரு டிஜிபியாக இருந்தார். நான் ஸ்பாட்டில் அது நான் பார்த்ததுனால ஒரு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். வண்டி டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அப்படியாப்பட்ட இடத்துல நடந்தது தான் நுங்கம்பாக்கத்தில் நடந்தது மட்டும்தான் ஒரிஜினலாக நடத்தப்பட்ட என்கவுண்டரு. மீதி எல்லாமே ஃபேக் என்கவுண்டர். எல்லாம் எங்கே கூட்டு வச்சுருப்பீங்க? காட்டு பகுதியில். ஏன் ரோட்லேயே சுத்தம் பண்ணான் அவன்? மனுஷன் தானேங்க அவன். அது என்ன காட்டு பகுதியில்? இப்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன், ஒன்று விடாமல். நேற்று தான் நான் எப்போவுமே தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் மதுரை கிளை வந்து மிக தெளிவாக நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. ஏடா என்கவுண்டர் ஏதோ முட்டிக்கல சொல்ல மாட்டீங்களா? போலீஸுக்கு துப்பாக்கி கொடுத்ததே உங்கள் பாதுகாப்பு தான்டா, மக்களுக்கான பாதுகாப்பு, உங்கள் பாதுகாப்பாக தான் துப்பாக்கி கொடுத்தோம். நீங்கள் எடுத்தவொடனே பட்டுன்னு சுட்டு போடுறீங்க. அதுலேயும் பேமெண்ட் தான் ஆஃபீஸர்ஸுக்கு. நிறைய ஆஃபீஸர்ஸ் பேமெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நல்ல அதிகாரிகளாக இருக்காங்க. சங்கர் போன்ற ஆவடி கமிஷனர் போன்ற அதிகாரிகளாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கு தெரியாமல் சில கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் டப்பு. இப்போ சென்னைக்கு வந்துட்டாரு, ஃபுல் டப்பு. ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணால் இவ்வளோ காசு, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ். ஃபேக் என்கவுண்டர் எந்த போலீஸாக பண்ணுவாங்களா சார்? அதாங்க சொல்கிறேன் நானும். என்கவுண்டர் கிடையாதுங்க, ஃபேக் என்கவுண்டர். ஏங்க என்கவுண்டர் எங்கே பண்ணுவீங்க? ரோட்டில் பண்ணுவீங்களா? எங்கே பண்ணுவீங்க? அதான் சொன்னேன் இல்லையா, நுங்கம்பாக்கத்தில் நடத்தப்பட்ட விஷயங்கள் இருக்க, அதுதான் ஒரிஜினலாகவே அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. அது பின்னாடி நடத்துகிற எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து டப்பு வச்சு தான் வேலையை பார்க்குறாங்க. ஓகே சார். அதனால் வந்து ஃபேக் என்கவுண்டர் தான் சொல்ல முடியும். அதுலேயும் சில டப்பு பார்க்குற ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அதுதான் கேவலம் காவல்துறைக்கு. இதெல்லாம் கண்ணு முன்னு தெரியாமல் மாலை உட்காந்துன்னு இரும்புக்காரங்க கொண்டு அடக்குவேன், இரும்புக்காரங்க கொண்டு அடக்குவேன்னு இரும்பு துரு பிடிக்கிற வரையும் ஒன்றும் பண்ண மாட்டார். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் மீது அவருடைய மருமகன் வில்லியம்ஸ் வந்து ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. வீடியோவே பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வந்து வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர்னால என்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது, நான் ஊராக அவருக்கு பயந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இடம் மாறிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன நடக்குது சார்? வழக்கறிஞர் தொழில் இருக்குல்ல, எல்லாராலையுமே வழக்கறிஞர் தொழில் படிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு சில பேர் இந்த ஆந்திரா கர்நாடகாவில் சில பேர்லாம் போயிட்டு ஏதாவது இப்போ லைசன்ஸ், நம்ம பத்திரிகையாளர் ஐடி கார்டு வச்சுருப்போம்ல, பத்திரிகையாளருக்கு ஒரு ஐடி கார்டு எங்கே வேணால் பத்திரிகையாளர் இருக்க மாட்டான், உண்மை எல்லாரும் ஐடி கார்டு வச்சுருப்பான். ப்ரெஸ்ஸு அப்படின்னு ஒரு கார்டு வச்சுருப்பான். எதுக்குன்னா, இவங்க குடிச்சிட்டு போய் எங்கேயாவது சைக்கிளில் எங்கே கீழே மோட்டர் சைக்கிளில் போய் கீழே விழுந்தாலோ, இல்லைன்னா வந்து எங்கேயாவது டிராஃபிக்கில் போலீஸ் பிடிச்சிட்டாங்களோ, சார் நான் ப்ரெஸ்ஸு அப்படின்னா, இந்த ப்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம களவாணி கோயிலுக்கு இது வரும். அதே மாதிரி வழக்கறிஞர்கள் அவ்வளோ தொழில் அவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டாங்க. இப்படியாப்பட்ட வழக்கறிஞர் தொழில் படிக்கிறவங்க எதுக்கு படிக்கிறாங்கன்னா, சமூகத்தின் மேலே அக்கறை இருக்கவங்க மட்டும்தான், இந்த சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்கவங்க மட்டும்தான் அவன் தான் வந்து வழக்கறிஞர் தொழிலாக பார்த்து படிப்பான். அது சேவை தொழில். அது தொழிலாக மட்டும் இல்லாமல் சேவையாகவும் அது பண்ண முடியும். அந்த தம்பி, நான் ஒரு பர்சனல் மேட்டரில் அவருடைய ஆனந்தனோட பர்சனல் மேட்டருக்குள்ளே நம்ம போகிறதுக்கு விரும்பலை. அவர் வழக்கறிஞர் தானே என் தம்பி. வில்லியம்ஸும் வழக்கறிஞர் தான். அவர்கிட்ட ஜூனியராக ஒர்க் பண்ணாரா தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பொண்ணு அஸ்வினியை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அது நான் அவங்களோட பர்சனல் மேட்டருக்கு போகண்டாங்க. சமுதாயத்தில் எத்தனையோ ஆணவ கொலைகள் நடக்குது, கௌரவ கொலைகள்னு பேர் வேறு பிச்சுக்கிறானுங்க. இன்றைக்கி வரையும் அன்றைக்கி இருந்த எதிர்க்கட்சி தலைவர், இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது நான் போட்ட வழக்கில் ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லி கேட்டேன். அன்றைக்கி ஒத்துக்கிட்டு இன்றைக்கி வரையும் நேரத்தில் 5 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து. அது மாதிரி ஒரு பர்சனல் மேட்டருக்குள்ளே போய் அதை போய் ரொம்ப பெருசாக்கி, ஏன்னா வழக்கறிஞர் எதுக்கு சொல்ல போகிறேன்னா, அந்த வழக்கறிஞராக இருக்கிறவர் இந்த பயந்து ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தான் நீதிமன்றம் இருக்குது, காவல்துறை இருக்குது, ஏதோ ஒரு வீட்டில் நீ வந்து போய் கொடுக்கலாம். இது ஒரு இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்து போட்டு என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அண்ணன் சேகர்பாபு மேட்டருக்கும் அதை தான் பார்த்தோம். எல்லாம் டாக்டர் படித்த பிள்ளை, போக வேண்டியது தானே, கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, போலீஸ் ஸ்டேஷன் தெரியாது. சரி, அரசாங்கம் எதுக்கு தான் நான்லாம் எனக்கு எத்தனை பொய் வழக்கு போட்டிருப்பாங்க. நீதிமன்றத்தை எதுக்கு நம்புறோம் நம்ம? அங்கே நீதி கிடைக்கணும்னு நினச்சி தானே போகிறோம் நம்ம. அங்கே நீதி கிடச்சி தானே இன்றைக்கி நான் ட்ரான்ஸ்ஃபர் டு பெட்டிஷன் போட்டு நான் வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சிபிஐ கேட்டேன், சிபிசிஐடி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? படித்த பசங்க நீங்கள்லாம் இப்போ நீதிமன்றத்தை நாட வேணாமா? இது பாருங்க, நான் எதையுமே சொல்கிறேன் கேட்டுங்க. நான் சிலதில் நான் நாடக காதல்னு சொன்னதையே நான் எதிர்த்தவன். நான் ஐயா ராமதாஸ் அவர்கள் நாடக காதல்னு சொன்ன 2012 அவர் எதிர்த்து அவருடைய தவறான இளைஞர்களுக்கு வந்து தவறான வழிகாட்டுதலை பண்ணுறாருன்றதுனால எதிர்த்து இன்னைக்கு வரையும் சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் மேலே. அது ஒரு சமுதாயத்தை எதிர்த்து பண்ணால் நம்ம சொல்லலாம். ஒரு பர்சனல் விஷயத்தில் நீங்கள் வந்து ஒருத்தனை வந்து ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க 20 வருஷம் 25 வருஷம் ஒன்று வந்து படிக்க வச்சு அதில் என்னென்ன எவனோட கஷ்டம் இருக்குதோ சூழ்நிலை இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். டிசைடிங் பண்ணுற வயசு இருக்கும் பிள்ளைங்களுக்கு, ஆனால் சரியான முடிவு எடுக்க நேரம் இருக்குமா? என்ன சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றுன்றதுனால சிலதெல்லாம் வந்து அப்படி தான் வாசித்து தான் போகணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி, வணக்கம்.